அன்பினர்களே, வளைகுடாவில் உச்சம் தொட்ட புகை மண்டலம், வானத்தை எட்டும் கருப்பு புகைகள், ஈரான் பற்றி எறிகின்றது. ஈரானில் எண்ணெய் கிடங்குகள் மீது நெய்னா தரப்பும் நெதன்ஸ் தரப்பும் மிகப்பெரிய தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கின்றார்கள். கொழுந்து விட்டெறியும் தீ சுவாலைகள் நீண்ட தூரத்துக்கு பற்றி எறியும் ஈரான். மிக பாருங்க, வீடியோ வருது தரம். எண்ணெய் கிடங்குகள் மீது அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் வேண்டும் என்று செய்யப்பட்ட ஒரு ரசாயன போர் என்று, கெமிக்கல் போர் என்று ஈரான் சொல்லுகின்றது. இதில் ஒரு தகவல் என்னவென்றால், நாம் நேற்று எதிர்பார்த்த அணுகுண்டு போடலப்பா, அப்போ ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் நிம்மதி அடைஞ்சுக்கிறோம் என்றாலும் கண்டம் கடக்கலை. திங்கக்கிழமை இருக்குது, இல்லாமல் இல்லையிலே, திங்கக்கிழமை இருக்குது, செவ்வாய்க்கிழமை இருக்குது, தொடர்ச்சியாக இருக்கின்றது. இது ஒரு கெமிக்கல் வார் என்று சொல்றாங்க, ஒரு கெமிக்கல் ரசாயன போர் என்று ஈரான் சொல்லுது. இந்த பிளான்ட்கள், இவங்களோட ஈரான் எண்ணெய் பிளான்ட்களில் இவர்கள் வானிலிருந்து கெமிக்கல் தான் போட்டிருக்கலாமான்னு சொல்லப்படுது. அது என்ன பற்றி இருந்தால் அதுக்கு ஆதாரம் எடுக்க மாட்டாங்க. அதனால கெமிக்கல் போடப்பட்டிருக்கு. அந்த கெமிக்கல் சுவாலைகள் ஏனைய அவங்க ஒரு சேப்பரேட்டான இடம் என்றாலும் கூட அங்கிருந்து தீ சுவாலைகள் நகர்களுக்கும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதாகவே பார்க்கப்படுகின்றது. ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாயி, எரிபொருள் சேமிப்பு வசதிகள் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் ஈரானிய குடிமக்களுக்கு வேண்டுமென்றே நடத்தப்பட்ட ரசாயன போர் என்று சொல்லப்படுகின்றது. இது நம்ம சொல்லப்ப அவர் சொல்றார், கெமிக்கல் வார். ஈரானின் உட்கட்டமைப்பு மீதான தாக்குதல்களின் ஒரு பகுதியாக நேற்றிரவு முழுவதும் அமெரிக்காவும் இஸ்ரேலிய ஆட்சியும் தெஹ்ரான் மற்றும் அல்போன்ஸ் மாகாணங்களில் உள்ள எண்ணெய் கிடங்குகள், ஆயில் பிளான்ட் மீது ஈரான் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியதாக தேசிய ஈரானிய எண்ணெய் சுத்திகரிப்பு ரிஃபைனரி மற்றும் விநியோக நிறுவனங்கள் தெரிவித்திருக்கின்றது. இந்த ரிஃபைனரி தான் கூடுதலாக சொல்றாங்களாமா, நம்ம தெரியாது. எதிரிகள் நாட்டின் எரிசக்தி உட்கட்டமைப்பில் வேண்டுமென்றே தாக்குதல்களை நடத்தியதால் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேலிய குற்றவியல் போர் ஒரு ஆபத்தான புதிய கட்டத்திற்கு நுழைந்துள்ளது என்று பக்காய் தெரிவித்திருக்கின்றார். இன்று மாலை செய்தியாக, எரிபொருள் கிடங்குகளை குறிவைப்பதன் மூலம் ஆக்கிரமிப்பாளர்கள் காற்றில் அபாயகரமான, அந்த காற்றில தாவி செல்லும் இல்ல, அபாயகரமான பொருட்கள் மற்றும் நச்சு பொருட்களை வெளியிடுகிறார்கள். அந்த வருது கெமிக்கலுக்குள்ள பொதுமக்களுக்கு விஷம் கொடுக்கிறார்கள், சுற்றுச்சூழலை அழிக்கிறார்கள், மேலும் பெரிய அளவில் உயிர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கிறார்கள் என்று அவர் கூறியிருக்கின்றார். சமீபத்திய நாட்களில் ஈரான் முழுவதும் மருத்துவமனைகள், பள்ளிகள், பாரம்பரிய தளங்கள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் கொடூரமான போர்க்குற்ற செயல்களில் குறிவைத்துள்ளதாகவே அவர் சொல்கின்றார். இந்த சூழல் மற்றும் மனிதாபிமான பேரழிவின் விளைவுகள் ஈரானின் எல்லைகளுக்கு மட்டும் மட்டுப்படுத்தாது என்று ஈரானிய செய்தி தொடர்பாளர் எச்சரிக்கின்றார். அப்படியானால் நாங்க ஈரானுக்கு மட்டும் பண்ண மாட்டோம், நாங்களும் பண்ண போறோம். இதேவேளை இந்த மிருக செய்தி இதுல கொண்டு போய் சொல்லுவோம். இந்த தாக்குதல்கள், போர்க்குற்றங்கள், மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் இனப்படுகொலை அனைத்தும் ஒரே நேரத்தில் என்று பகாய் கூறுகிறார். ஈரானிய எண்ணெய் சேமிப்பு வசதிகள் மீதான தாக்குதல்கள் ஈரானின் வருவாய் மற்றும் தளவாடங்களை சீர்குலைப்பதை நோக்கமாக கொண்டுள்ளன என்றும், தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்க தீ, சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் உயிரிழப்புகளை ஏற்படுத்தின என்றும், தாக்குதலுக்கு பிறகு தெஹ்ரான் முழுவதும் அடர்ந்த மூச்சு திணறல் நிறைந்த கருப்பு புகை மண்டலம் சூழ்ந்திருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதேவேளை இப்பொழுது ஈரான் சொல்றாங்க, எங்கட ஒயில் டேங்கோ, எங்கட ஒயில் பிளான் மீது அவங்க தாக்கினது ஒரு போர்க்குற்றம் என்று இவங்க ஈரான்காரங்க சொல்றாங்க. ஆனா இஸ்ரேல்காரன் சொல்றான், எங்க நாட்டின் மீது நீ கிளஸ்டர் என்னது கொத்தணி குண்டுகளை கொண்டு வீசுறைய, இது போர்க்குற்றம் இல்லை அவன் கேட்கிறான். அப்ப இங்கு செருக்கி சமமாக நீங்க அங்க கொண்டு குவிட்டால் நாங்க இங்க போடுவோம் என்று இப்பொழுது 20,000 குண்டுகளை இறக்குமதி செய்ய போகின்றது இஸ்ரேல். இஸ்ரேல குண்டுகளும் கொஞ்சம் ஸ்டாக் ரொம்ப குறைஞ்சி வருகிறது. அமெரிக்காவிலிருந்து 20,000 குண்டுகள், அந்த செய்தி உங்களுக்கு காலையில கொண்டு வரோம். ரெண்டாலும் ஒரு ஓரல் 20,000 குண்டுகளை அவங்க இறக்க போறாங்க. இப்பொழுது நாம் எதிர்பார்த்த அணுகுண்டு போர் இல்லாவிட்டாலும் ஒரு கெமிக்கல் குண்டு போட்டுக்கிறான் பாவிகள். மிகப்பெரிய தூரத்தை நோக்கி, கிட்டல மிகப்பெரிய எல்லைகளை நோக்கி பரம்புது. அது அப்ப அதை அழிக்கல. அது இதே நேரம் மழை கொண்டு பெஞ்சு சென்றால்
அது ஒரு அமிலமலையாக மாறி இன்னும் மக்களுக்கு மிகப்பெரிய பேரழிவை உண்டு பண்ணும். அப்ப இந்த அடியெல்லாம் இந்த இவங்களோட ஒயில் பிளான்ட் எல்லாம் அடிப்பது என்றால் ஈரானுக்கு மிகப்பெரிய ஒரு அழிவுதான். அழிவில்லாம இருக்கல. அப்ப நீங்க எப்பொழுதும் நாம ஈரான் அடிச்ச செய்தியை மட்டும்தான் நான் பார்க்கலாம். அவன் சொல்லுவாப்புல, ஐயோ எனக்கு பேயை பத்தி பயம் இல்லைன்னு அந்த பேய் ஒன்று முன்னுக்கு வந்திருக்குல்ல. அந்த மாதிரி நீங்க ஈரான் அடிக்கிறத மட்டும் பார்க்க கூடாது, ஈரான் சேதத்தையும் பார்க்கணும் இல்லை. அதைத்தான் நாங்க கொண்டு வந்திக்கிறோம். அப்புறம் எங்க மீது எனக்கிட்ட போர் கொடுக்க வந்துடுறாங்க. அப்பா இப்பொழுது உலக பரப்பில இது வெளியாகி வருகின்ற செய்தியை நான் உங்கள்கிட்ட கூட ஒப்படைக்கிற மட்டும் ஒரு ஏஜென்ட் தான். அதை விளையக்கொள்ளுங்க. இது நம்ம சொன்னது கிடையாது. நம்ம ஒரு ஏஜென்டாக ஒரு செய்தி முகவராக, நியூஸ் ஏஜென்டாகத்தான் நான் இந்த செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். ஈரான் ஜெயிப்பது ஆசை, அது வேறு விடயம். ஆனால் அங்க நடக்கிற விடயங்களை சொல்லணும் இல்லை, அதைத்தான் நாங்க எடுத்து வரோம். அப்புறம் ஈரான் பற்றி எரியுது, ஈரான் எரியல, நீ வந்த என்னப்பா இப்படி சொல்லலாம் கேட்டு வராங்கப்பா. நடக்கிற நடப்புக்குள்ள காவி வந்துக்குது, அவ்வளவுதான். அதே போல அங்கேயும் பற்றி எரியுதான், எங்க எல்லாவிலையும் பற்றி எரியுது. அது தருவோம், நாங்க கட்டங்கட்டமா தருவோம். பொறுமையா கையாண்டு கேட்டுட்டு போங்கப்பா. எங்க மேல குற்றம் சொல்ல வராங்க. இது நாங்க கொண்டு வந்த செய்தி அல்ல, அதை நாங்க ஏற்படுத்திய செய்தி அல்ல, நாம் கொண்டு வந்த செய்தி. அதைத்தான் நீங்க பாருங்க. இதே நேரம் இப்ப இது மட்டும் குறையலங்க, இன்னும் இருக்குது, எவ்வளவோ நடக்குது. அதுல ஒரு செய்தி துணை அங்க கொண்டு வந்திருக்கிறோம். இதேவேளை ஈரான் 4 மேம்பட்ட அமெரிக்க டாட் ரேடர்களை அளித்திருக்கிறான். இஸ்ரேலிய ட்ரோன்கள் சுட்டு வீழ்த்திருக்கின்றது. அதாவது ஈரான் 4 மேம்பட்ட டாட் ரேடர்களை அளித்து இஸ்ரேலிய ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியது ஈரான். சரிக்கு சமம் நடக்குது இல்ல. அமெரிக்காவின் ஏவுகணை எதிர்ப்பு பாதுகாப்பு உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட பழிவாங்கும் தாக்குதலின் போது ஈரானிய ஆயுதப்படைகள் 4 மேம்பட்ட அமெரிக்க ரேடார் அமைப்புகளை அளித்து மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்திருக்குது. இன்று சண்டே ஞாயிற்றுக்கிழமை ஒரு அறிக்கையில் கட்டாம் அல் அன்பியா மத்திய தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் கேர்னல் இப்ராஹிம் சோல் பகாரி நீண்ட தூர கண்டறிதல் திறன்களை கொண்ட மிகவும் மேம்பட்ட வெரி அட்வான்டேஜ் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் டாட் ரேடார் அலகுகள் கடந்த 24 மணி நேரத்துக்குள் தாக்கி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு பழிக்கு பழிவாங்கலாக. அல் ருபா, அல் ருபைஸ், அல் காஷ் மற்றும் அல் ராக் ஆகிய இடங்களில் ரேடார் அமைப்புகள் அமைந்துள்ளதாக அவர் கூறுகிறார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து இயக்கும் ஏவுகணை பாதுகாப்பு வலை அமைப்புக்கு ரேடார் அமைப்புகள் நிகழ்நேர உளவுத்துறையை வழங்கியதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். எதிரியின் ஆரம்ப எச்சரிக்கை வலை அமைப்பு நாங்கள் முற்றுமுழுதாக டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறோம் என்றும் சொல்கின்றார். ஒரு தனி அறிவிப்பில் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையின் மக்கள் தொடர்பு அலுவலகம் அதன் வான் பாதுகாப்பு அமைப்புகள் மேற்கு ஈரானில் ஒரு மேம்பாட்டு இஸ்ரேலிய ட்ரோனை இடைமறித்து தாக்கியிருக்கின்றார்கள். IRC ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்கள் குவைத்தில் உள்ள அமெரிக்க அல் உதைரி ஹெலிகாப்டர் தளத்தை குறிவைத்து தாக்கி அங்கும் ஒரு தீப்பெட்டி எரிகிறது. எல்லாம் இன்றைய ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பணம் ஒரு தனிப்பணமா போகாதில்லை. எல்லா இடங்களும் இங்க நீங்க ஈரானுக்குள் அடிச்சீங்கன்னா நாங்க அங்கிட்டு அடிப்போம். அங்கேயும் குவைட்லயும் பற்றி எரியுங்க, அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. IRGC ட்ரோன் ஏவுகணை தாக்குதல்கள் குவைத்தில் உள்ள அல் உதைரி ஹெலிகாப்டர் தளத்தை தாக்கியிருந்தாலும் கூட IRGC அதன் கடற்படைகள் அமெரிக்க அல் உதைரி ஹெலிகாப்டர் தளத்திற்கு எதிராக ஒருங்கிணைந்த ட்ரோன் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை நடவடிக்கைகளை மேற்கொண்டதாகவும் ஈரான் தெரிவித்திருக்கின்றது. ஆளில்லா விமான ஹேம்ஸ் 900 என அடையாளம் காணப்பட்ட மற்றும் கூட்டு வீழ்த்தப்படுவதற்கு சுட்டு வீழ்த்தப்படுவதற்கு முன்பு நாட்டின் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு வலையமைப்பின் கீழ் இயங்கும் மேம்பாட்டு அட்வான்டேஜ் வான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் முற்றுமுழுதாக அளிக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இப்ப தொடர்ச்சியாக நாம் என்ன சொல்லி வருகின்றோம் என்றால், ஈரானை பொறுத்த வரைக்கும் இவங்களோட அமெரிக்கன் பேஸ் உள்ள இடங்களில் அவங்களோட ரேடாரை அழித்து அது சாத்தியப்பட மறுகணம் கேம தாக்குவது. இப்ப நாங்க நேற்று இருந்து என்ன சொல்லி வரோம், இவன் ஒரு அணுகுண்டுக்கு தயாராகிறான். ஈரானும் அதன் பிடாக்கண்டன் கொடாக்கண்டன் தானே விடுற மாதிரி இல்லை. நாங்க எங்கட ஊரை அழிச்சாலும் பரவாயில்ல, எங்க நாட்டை அழிச்சாலும் பரவாயில்ல, மாமன ஒன்னொரு வழி பண்றான் தான் ஈரான் இறங்கிட்டான். தாடி வாராக்களும் சும்மா இருக்கிற மாதிரி தெரியல. நீ அவன் சொல்றான், நீ அப்படி பாறையா இருடி நானும் பாரன்னு அவனும் கொண்டு கொட்டுறான் தான். அப்ப திங்கக்கிழமை நமக்கு இருக்குது. அப்ப இப்ப அணுகுண்டு இல்லாட்டியும் பரவாயில்ல,
ஒரு கெமிக்கல் கொண்டு போடுவான்னு நெய்னா சொல்லியிருக்கிறார். அதனால நெய்னா தரப்பு செய்தி நாங்கள் நாளை ஆராய்ஞ்சு கொடுப்போம். காலை வருகின்றது, அதை பாருங்கள். இப்போது ஒரு அவசர செய்தியாக இதை நாம் அள்ளி வந்திருக்கின்றோம். மீண்டும் மற்றொரு செய்தியை சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.